வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். வேகம், சக்தி, டீம் ஒர்க் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு சூப்பரான நீர் விளையாட்டு தான் ரோயிங். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இந்தியால இந்த விளையாட்டுக்கு ஒரு ரொம்பவே பெருமையான வரலாறு இருக்கு. அந்த சூப்பரான கதையையும் இப்போ இருக்கிற நம்ம ஹீரோக்களோட சாதனைகளையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். 1858 யோசிச்சு பாருங்க. சிப்பாய் கழகம் நடந்த அந்த டைம்லயே இந்தியால முதல் ரோயிங் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு நம்ம நாட்டோட ரொம்பவே பழமையான பாரம்பரியமான விளையாட்டுகள்ல ஒண்ணுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அன்னிக்கு ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு நம்மள ஆசிய அளவுல மெடல்ஸ் ஜெயிக்கிற ஒரு பெரிய சக்தியா மாத்திருக்கு. அந்த பாரம்பரியத்துக்கும் இப்போ கிடைக்கிற இந்த மாடர்ன் வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை தான் நம்ம இப்ப முழுசா பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ரோயிங்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதோட வகைகள், நம்ம இந்தியாவோட வரலாறு, இப்ப இருக்கிற நம்ம ஹீரோஸ், கடைசியா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ரோயிங் விளையாட்டோட பேசிக்ஸ் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல பாத்திரலாம். ரோயிங்ல ரொம்பவே முக்கியமான ஒரு யுனிக்கான விஷயம் என்னன்னா, வீரர்கள் போட் போற திசைக்கு ஆப்போசிட்ல, அதாவது பின்னாடி பார்த்து உட்காந்துருப்பாங்க. துடுப்ப வச்சு தண்ணிய பின்னாடி தள்ளி போட்டை முன்னாடி கொண்டு போவாங்க. இதுதான் இந்த கேமோட அடிப்படை. பொதுவா இன்டர்நேஷனல் போட்டிகள ரேஸ் தூரம் பாத்தீங்கன்னா 2000 மீட்டர், கரெக்டா 2 கிலோமீட்டர். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது 1900 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே இருக்கு. உலக அளவுல இத வேர்ல்ட் ரோவிங் அமைப்பும், நம்ம இந்தியால ரோவிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது RFIயும் நான் பாத்துக்கறாங்க. சரி, இப்போ இந்த கேம்ல இருக்கிற 2 முக்கியமான வகைகள், அப்புறம் சில பேசிக் ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இத தெரிஞ்சுக்கிட்டா கேம் இன்னும் நல்லா புரியும். ரொம்ப சிம்பிளான வித்தியாசம்தான். ஸ்கல்லிங்னா ஒருத்தர் 2 கையிலயும் ஆளுக்கு ஒரு துடுப்பு வச்சிருப்பாரு. ஆனா ஸ்வீப்ல ஒருத்தர் ஒரே ஒரு பெரிய துடுப்ப 2 கையாலையும் பிடிச்சு ஓட்டுவாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நாம காக்ஸ்வெயின் அப்படின்றவரை பத்தி பார்க்கலாம். இவர் துடுப்ப போட மாட்டாரு, ஆனா இவர்தான் போட்டோட கேப்டன், போட்டோட மூளைன்னு கூட சொல்லலாம். போட்டை வழி நடத்துறது, மத்த வீரர்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது, அவங்கள கோஆர்டினேட் பண்றதுன்னு தண்ணில இருக்கிற ஒரு கோச் மாதிரி இவர். ரோயிங் போட்டிகள் பல ரவுண்ட்ஸா நடக்கும். முதல்ல ஹீட்ஸ், அதாவது தகுதிச் சுற்று. இதுல தோத்துட்டாலும் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு ரீபிச்சேஜ். இதுல ஜெயிக்கிறவங்க செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க, அப்புறம் ஃபைனல்ஸ். சோ எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்ப நம்ம நாட்டோட ரோயிங் வரலாற்றை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த கேம் எவ்வளவு வருஷமா நம்ம கூட இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த டைம்லைனை பாருங்க. 1858 கால்கட்டா ரோயிங் கிளப், இதுதான் இந்தியால முதல் கிளப். அதுக்கப்புறம் 1867 நம்ம மெட்ராஸ் போட் கிளப். ரொம்ப வருஷம் கழிச்சு 1976 தான் இந்தியா ரோயிங் கூட்டமைப்பு RFI ஃபார்ம் ஆச்சு. ஆமாங்க, பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த விளையாட்டை இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த நீர்நிலைகள்ல ஆரம்பிச்ச ஒரு விளையாட்டு இன்னைக்கு நம்ம ஆர்மி வீரர்கள் ஆதிக்கம் செலுத்துற ஒரு விளையாட்டா வளர்ந்து நிக்குது பாருங்க. ஹிஸ்டரியில இருந்து நேரா இப்போ பிரசன்ட்டுக்கு வரும் வாங்க. ரீசெண்டா நடந்த ஆசிய போட்டிகள்ல நம்ம வீரர்கள் செஞ்ச சாதனைகளை பார்த்து நாம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய நேரம் இது. 2023 நடந்த ஹாங்ஸோ ஏஷியன் கேம்ஸ்ல நம்ம ரோயிங் டீம் ஜெயிச்ச மொத்த மெடல்ஸ் 5. 2 சில்வர், 3 பிரான்ஸ்னு மொத்தம் 5 மெடல்ஸ் வாங்கி நம்ம பசங்க கலக்கிட்டாங்க. அந்த மெடல்ஸோட டீடைல்ஸ் தான் இது. 8 பேர் டீம், 2 பேர் டீம்னு பல பிரிவுகள்ல நம்ம வீரர்கள் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி மெடல்ஸ் ஜெயிச்சாங்க. இங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு பேருமே நம்ம நாட்டோட பெருமை. குறிப்பா அர்ஜுன் லால் ஜாட், அரவிந்த் சிங் ஜோடி சில்வர் ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம். ஓகே, இப்போ நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸை திரும்ப ஒரு தடவை பாத்திரலாம். இதுதான் இந்த விளையாட்டோட கோர் ஐடியாஸ். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோயிங் வீரர்கள் எப்பவுமே பின்னோக்கி பார்த்துதான் உட்கார்ந்திருப்பாங்க. இதுதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி. 2வது, இதோட வரலாறு. 160 வருஷத்துக்கு மேல இந்தியால இருக்கிற ஒரு விளையாட்டு இது. 1858 கல்கத்தால ஆரம்பிச்சது. கடைசியா அந்த 2 வகை. ஸ்கல்லிங்னா 2 துடுப்பு, ஸ்வீப்னா 1 துடுப்பு. இந்த சிம்பிள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு.
இந்த பாரம்பரிய விளையாட்டோட எதிர்காலம் இந்தியால எப்படி இருக்க போகுது? ஏஷியன் லெவல்ல நாம கலக்குறோம். ஆனா நம்மளோட அடுத்த டார்கெட் ஒலிம்பிக்ஸ், உலக சாம்பியன்ஷிப் தான். நம்ம வீரர்களோட உழைப்பும் ஆர்மியோட சப்போர்ட்டும் நம்மள கண்டிப்பா உலகளவுல ஒரு பெரிய சக்தியா மாத்தும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஒலிம்பிக்ஸ்ல, வேர்ல்ட் ஸ்டேஜ்ல இந்தியாவோட அடுத்த சாதனை என்னவா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம கைப்பந்து பத்தி பார்க்கலாம். மறக்காம பாருங்க. நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.